டெல்லியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு 5 ஷரத்துக்கள் தவிர 245 ஷரத்துக்களும் கிளியர் ஆயிருக்கு. இப்போ மெயினா ஜிஎஸ்டி கவுன்சில் இன்னும் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவு வந்து இப்போ ஐஜிஎஸ்டி என்ற கருத்துருவே மீண்டும் மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் எல்லார் மனசுலையும் இருக்கு. அதாவது இன்டர்ஸ்டேட் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு பொருளையோ சேவையோ அளிக்கும் பொழுது அதுக்கு எந்த மாதிரி வரி விதிப்பது என்ற கேள்வி எல்லார் மனசில் எழுந்திருக்கு. அதுக்கு அடுத்து கிராஸ் எம்பவர்மெண்ட், அதாவது மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் அதிகார பகிர்வு, யார்கிட்ட கலெக்ட் பண்றது அப்படின்ற கேள்விக்கு இன்னும் ஒரு கன்சென்சஸ் எழவில்லை. மாநிலத்தை ஒட்டி இருக்கிற கடற்கரை 12 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய கடற்கரை, கடலிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்னைக்கு மாநில அரசாங்கங்கள் கோஸ்டல் போலீஸ் வச்சு சட்ட ஒழுங்கை பரிமாறிச்சிட்டு இருக்கு. அதோட ஃபிஷரிஸ், மீன்வளம், அது வந்து முழுக்க மாநிலத்துடைய நிர்வாகத்தில் இருக்கு. அது போக மேரிடைம் பங்கரிங் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வந்து மாநில அரசாங்கங்கள் நிர்வகித்து வருகின்றன. அதுக்கு உண்டான டாக்ஸ் கலெக்ஷனுக்கு இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து யூனியன் டெரிட்டரியோட சேர்க்கணும்னு ஒரு கருத்துருவை கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 மணி நேரங்கள் பேசி அது மாதிரி இருக்கக்கூடாது என்ற ஒரு முடிவு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் எழுதியிருக்கிறது. அதனால இப்போ ஒரு 10,000 கோடி போல வருமானம் மாநிலங்களுக்கு வந்துட்டு இருக்கு. தமிழகத்துக்கு ஒரு 900 crores போல இதில் வருமானம் வந்துட்டு இருக்கு. இது மாநில அரசாங்கமே வசூலிக்கிற மாடல்ல ஒரு கருத்தொற்றுமை எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல. அதான் சொன்னல, மொத்தம் 250 ஷரத்துக்கள், 197 ஷரத்துக்கள் வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட்ல, மற்ற இருக்கிற 3 சட்டங்களும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் ஒரே ஆக்ட் தான். அது வந்து வார்த்தைகள் மட்டும் வித்தியாசப்படுமே தவிர சட்டம் ஒன்று தான். காம்படிஷன் லா, அது போக வந்து ஐஜிஎஸ்டி லா, இதில் வந்து கருத்தொற்றுமை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 245 ஷரத்துக்களில் கருத்தொற்றுமை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மிச்சம் இருக்கிற 5 ஷரத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஷரத்துக்கள். குறிப்பாக வந்து கிராஸ் எம்பவர்மெண்ட், அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரும் வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கிறப்போ அம்மா அவர்கள் முதல்ல வந்து 10 வருடங்களுக்கு முன்னாலே இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சித்தாந்தம் பேசப்பட்டு வந்த பொழுதே வந்து நம்ம அதுக்கு கவுண்டர் கொடுத்துருந்தோம். என்ன அதில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து அருண்ஜேட்லி அவர்களே ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதை இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை அவரே உபயோகிச்சாரு. எல்லாருக்கும் அப்போ தான் பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வை எவ்வளவு இருந்தது. குறிப்பாக இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்னு, ஏன்னா வரியை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் வந்து 12 வரிகள் ஒன்றா இணைகிறதுன்ற நல்ல விஷயம். ஆனால் அந்த ஒரு வரி ஜிஎஸ்டியை வந்து 3 அங்கங்களாக பிரித்தது. மாநிலங்களுடைய ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி, அது போக வந்து ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படின்ற 3 பிரிவினைகளே வந்து தவறோ அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பலருக்கும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நம்ம ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பாஸ் பண்ணி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸில் பாஸ் பண்ண அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து இன்று ஒரு தடையாகவே நிற்கிறது. ஒரு நல்ல ஜிஎஸ்டி உருவாவதற்கின்ற கருத்து எல்லா மனசையும் பதிஞ்சிட்டு இருக்கு. அதனால இது ஒரு ஃபண்டமெண்டல் ரிவிஷன் இந்த இதில் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். அடுத்த 16ஆம் தேதி மீட் பண்ணுறப்போ வந்து அது வந்து ஜிஎஸ்டியவே எளிமைப்படுத்தினப்போ இவங்க எதிர்பார்க்கிற அந்த 1% ஜிடிபி, 2% பொருளாதார வளர்ச்சி, அதிகமான வளர்ச்சி வரும்ன்ற நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் தன் நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்டெடியாக இருந்திருக்கிறோம். மற்ற மாநிலங்கள் இன்னைக்கு நம்ம நிலைப்பாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிகார பகிர்வு, மாநிலங்கள் மத்திய அரசாங்க அதிகார பகிர்வை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்றோம்னா 1.5 கோடி வரைக்கும் அசசிஸ், இப்போ 1 கோடி அசசிஸ் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி வரி கட்டுறவங்ககிட்ட 1.5 கோடி டர்ன் ஓவருக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இரண்டுமே அவங்ககிட்ட அந்த வரி வசூலிப்பு, ஸ்க்ரூட்டினி, ஆடிட் இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து மாநில அரசாங்கம் மட்டுமே பார்த்துக்கிடணும்னு சொல்கிறோம். ஏன்னா 20 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. 20 லட்சத்திலிருந்து அடுத்து 1.5 கோடி வரைக்கும் இருக்கிற வரி செலுத்துவோர் அவங்கள ஆடிட் பண்ணுற பொறுப்பு வந்து மாநில அரசாங்கங்களுக்கு மட்டும் இருக்கலாம். இதைத்தான் ஹரிசான்டல் மாடல்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கேட்குறது வெர்டிக்கல் மாடல், அதாவது மேலேயும் நாங்கள் இருப்போம், கீழே எங்களுக்கு அந்த பங்கு கொடுக்கணும், அந்த வரி
வசூலிக்கும் பங்கு எங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு 16ஆம் தேதி வரும்னு நான் நம்புறேன். அப்போ வந்து ப்ரீ பட்ஜெட் வந்து நிதியமைச்சர் சார்பாக நான் அதில் கலந்துக்கிட்டேன். அந்த ப்ரீ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறது 19 விஷயங்கள் கேட்டிருக்கோம். அதில் சில விஷயங்களுக்கு நிதியமைச்சர் பாசிட்டிவாக பதில் சொன்னார். ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கவங்க முக்கால்வாசி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் தான். அதனால் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ட்டே ஒரு கருத்து கேட்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இன்னைக்கு. தமிழகத்திலிருந்து ஃபினான்ஸ் அதிகாரிகள், நிதி அமைச்சகத்திலிருந்து அதிகாரிகள் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் மெயினாக நம்ம கேட்டிருக்கிற சில விஷயங்கள், ஏற்கனவே நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே பிஎம்ஐ பார்த்து வலியுறுத்திய கருத்துக்கள் பல, குறிப்பாக சில கருத்துக்கள் மற்ற மாநிலங்களுக்கு புதிதாக இருந்தது. நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் வந்து ஒரு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடு ஈட்டுவதற்காக ஒரு மாநில அரசாங்கம் முதல் முறையாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கு. தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த நிறுவனத்துக்கு 2000 கோடி மத்திய அரசாங்கத்துடைய முதலீடு வேணும் அப்படின்னு கேட்டது எல்லாருக்குமே புதுசாக இருந்தது. ஏன்னா வேற எந்த மாநிலமும் இன்னும் கூட அதை உருவாக்கலை. 26% தமிழக அரசாங்கத்துடைய பங்குடன் அதை உருவாக்கியிருக்கிறோம். அந்த நிறுவனத்துக்கு அநேகமாக அது கோரிக்கை மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஆழமாக வந்து இன்னைக்கு கேட்டோம் அந்த கோரிக்கையை. அதே போல் நோக்கியா நிறுவனம் உங்களுக்கு தெரியும், அதுக்கு உயிர் கொடுப்பதற்காக இப்போ ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள் அதை டேக் ஓவர் பண்ண சரின்னு சொல்லியும் கூட மத்திய அரசாங்கம் அதில் இன்னும் அந்த அசெட்ஸை டீஃப்ரீஸ் பண்ணணும். அதான்